சுசுகி ரொம்ப காலம் கழிச்சு ஒரு ஸ்கூட்டரை அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2018 இந்த ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பெருசாக அப்டேட்டே இல்லை. கடந்த 8 வருடமாக சொல்லலாம். பட் ஃபைனலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டருக்கு பல அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கூட இருக்கக்கூடிய பர்க்மேன் ஸ்ட்ரீட். ஸோ நியூ பர்க்மேன் ஸ்ட்ரீட் தான் நம்ம கூட இங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ டிசைன்லேருந்து கம்ப்ளீட்டாக நிறைய மாற்றங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூட்டரில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தஞ்சை சுசுகி. அவங்க தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. தஞ்சாவூர், கும்பகோணம், அதுமாரி திருவாரூர், மன்னார்குடி பகுதிகளில் வந்து இருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து நான் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த சுசுகி ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். சுசுகி பர்க்மேனை 2018 அறிமுகப்படுத்தினாங்க. அந்த சமயத்தில் இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வரவேற்பத்தக்க விஷயமா இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு பெருசாக யாருக்கும் பிடிக்காத ஒரு டிசைனாக தான் இந்த டிசைன் வந்து இருந்துச்சு. அப்போதைக்கு இந்த மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படிங்கிறதே ஒரு புதுசாக கேட்குற ஒரு பெயர் மாதிரி தான் இருக்கும் அந்த 2018 காலகட்டத்தில். பட் இப்போ 2026 நிறைய மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சுசுகி பர்க்மேனோட நீச்சான ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருஷங்கள் கடக்க வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 2018 ஆன சேல்ஸை காட்டிலும் 2022 அப்படியே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம், இந்த சுசுகி பர்க்மேன் ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயமே வேறு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுசுகி பர்க்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்ட்ராவான விஷயங்களை ஆஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்படியே இன்க்ளூடிங் நான் இந்த வீடியோவில் வந்து 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளில் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ பர்க்மேனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் 2 வேரியண்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரைட் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியண்ட்டும், டிஎஃப்டி அண்ட் கீலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேரியண்ட்டும் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ ரைட் கனெக்ட் அப்படிங்கிறது இந்த பேஸ் வேரியண்ட்டாகவும், இந்த டிஎஃப்டி வித் கீலஸ் அப்படிங்கிற மாடல் வந்து டாப் மாடலாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதா இது. ஸோ இது இல்லாமல் ஸ்ட்ரீட் இஎக்ஸ்னு பழைய பர்க்மேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் சேல்ஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பர்க்மேனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. சிங்கிள் டோனில் வந்து 5ம், அதே மாதிரி டூயல் டோன், அதாவது இந்த டிஎஃப்டி மாடலில் இந்த டூயல் டோன் கலர் ஆப்ஷன் கிடைக்கும். இதில் 5 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் மேஜராக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பர்க்மேனை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்லையாவது கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து போயிருப்பாங்க. பட் இது வந்து எல்லா இடங்களும் வந்து இந்த ஒரு கேர்வியான ஒரு டிசைனில் தான் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல இந்த வைசர்லேருந்து ஆரம்பிப்போமே. நிறைய பேருக்கு இந்த பர்க்மேனோட இந்த வைசர் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பல பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். பட் ஒரு யூஸபிளான ஒரு வைசர் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பழைய மாடலில் வந்து ஒரு கிளியரில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும், அந்த கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து ஒரு ஸ்மோக்கி ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ஒரு வைசர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நம்பர் பிளேட் மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த இடங்கள் வந்து அந்த டூயல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம், சுசுகியோட லோகோ வந்து இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காப்பர் ஃபினிஷ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இந்த வெஹிக்கிளில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சிங்கிள் பேரல் ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து டூயல் பேரல் ஹெட்லைட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 120 மீட்டர்ஸ் கவர் ஆகிற மாதிரி அந்த ஹெட்லைட் இருந்துச்சு. இப்போ ஒரு 150 மீட்டர் வரைக்கும் இதோட விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எல் கொடுத்துருக்கிற விதமும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து சடனாக எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட புதுசாக ஜூம் 160 வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட சிமிலர் டிசைன் மாதிரியே இது வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த இடத்துல இண்டிகேட்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பழைய மாடல்லையும் அந்த சைடில் தான் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன் அந்த இண்டிகேட்டர் டிசைன் பண்ணியிருக்கிற விதம். ஸோ பாடி ஃபுல்லாமே வந்து 90% ஏன் 98% வரைக்கும் இது வந்து ஃபைபர் மெட்டீரியல் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எதுலேயும் வந்து பெருசாக பேனலுக்கு இடையில வந்து கேப்ஸ் இல்லாத மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ சைட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த இடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாடலை காட்டிலும் ஒரு சிமிலர் சேஞ்சஸை வந்து இதில் உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இதில் வந்து பர்க்மேன் அப்படிங்கிறத வந்து சில்வர் கலரில் 3Dயாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கிராப் ரெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பழைய மாடலை காட்டிலும் கிராப் ரெயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது.
பின்னாடி பில்லியன் உட்காடுறாங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிராப் ரயிலையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது முக்கியமாக விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டெய்லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எல்இடியில் இருக்கக்கூடிய டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டரும் எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேஜராக பர்க்மேனில் பழைய மாடலில் இருந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஃபியூல் டேங்க் வந்து சீட்டை ஓப்பன் பண்ணி தான் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 5.6 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. பட் அதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கவும் முடியும். ஸோ பழைய மாடலில் சீட்டை ஓப்பன் பண்ணி ஃபியூல் போடுற மாதிரி இருந்தது, இப்போ இதில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஒன்ஸ் நீங்கள் ஃபியூலை டேங்கை வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 259 கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னு சுசுகி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாஸும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸோட டிசைனும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் ஓட்டும் போது எக்ஸாஸ் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கலாம் க்ளோ பாக்ஸ். இது பழைய மாடல்லே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிற மாதிரி வந்து இருக்குது. டைப்ஸ் ஏக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி டைப் சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அடுத்தது முக்கியமாக மாறின விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎஃப்டி வந்து சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன் கீலெஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சஸில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கீலெஸ் ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கீ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கீ தான் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த டிஎஃப்டி உள்ள மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து பவர் பட்டன் அழுத்தி இந்த க்ரீன் கலரில் லைட் எரியும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கீயோட கனெக்ட் ஆகிரும். ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டர் எல்லாமே வந்து ஆன் ஆகிடும். ஸோ வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை வந்து புஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட் பார்க்கலாம், ஃபியூல் லெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுவே வந்து புஷ் பண்ணாமல் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா சீட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு மல்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு கீ போடுற மாதிரி இருக்கே, ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் ரிமோட் வந்து பேட்ரி டவுன் ஆகிடுச்சு, ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை கீயை போட்டு மட்டும் ரொட்டேட் பண்ணி சீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது முக்கியமான பொருள் வந்து வச்சுருக்கீங்க, அதை வந்து எடுக்கணும், பட் அந்த சமயத்தில் பேட்ரி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு கீயும் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ரிமோட் லாக் இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் வந்து மேஜராக ஃபேஸ் பண்ணுற விஷயம் பேட்ரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதா. பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் பழைய பர்க்மேனை காட்டிலும் இந்த புது பர்க்மேன் பார்த்தீங்கன்னா சில மில்லிமீட்டர் வந்து கம்மியாக தான் ஆயிருக்கு. பட் அது உங்களுக்கு டிசைனில் வந்து பெருசாக தெரியாது, ஏன்னா மில்லிமீட்டரில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இது பெருசாக அண்டர் பாடி தட்டாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ஓட்டி பார்க்கும்போது அதை செக் பண்ணி வந்து பார்ப்போம். சின்ன சின்ன மேடு பள்ளங்களை விடும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ மெயினாக இந்த வெஹிக்கிளோட சீட்டிங் கம்ஃபர்ட் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த ரைடரோட சீட்டே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பில்லியன் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரைடிங் போஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் ஓட்டக்கூடிய ஸ்கூட்டரில் இந்த மாதிரியான ரைடிங் போஸ்டர் வந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரைடான ரைடிங் போஸ்டரில் தான் அந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காலை வச்சிங்க அப்படின்னாலும் முட்டியில் வந்து இடிக்காத வகையில் தான் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை விட முக்கியமாக யூஸ்வலாக நம்ம ஒரு லாங் ரைட்ஸ்லாம் வந்து போகும்போது இப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் காலை வலிக்குதுன்னு சொல்லி இந்த பம்பரில் இப்படி காலை வச்சு ஓட்டுற பழக்கம்லாம் வந்து இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூசரில் உட்காந்து ஓட்டினா எந்த லெவலில் கம்ஃபர்ட் இருக்குமோ அது மாதிரி தான் இந்த ஸ்கூட்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. நான் அதை தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இந்த ஸ்கூட்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயமே வேற அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இப்படி உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கீங்க, ரொம்ப தூரம் போகிறீங்க, கால் வலிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு க்ரூசர் பைக்கில் உட்காந்து ஓட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த மாதிரி உட்காந்து வந்து ஓட்டலாம். இந்த ரைடிங் போஸ்டரே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே லாங் ரைட்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டரில் இந்த ஸ்கூட்டரை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தில் இந்த ஸ்கூட்டர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெயிட் சில மில்லிமீட்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 கிலோ பக்கம் வந்து வெயிட் வந்து கூடுதலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 to 4 கிலோ. இப்போ வெயிட் வந்து 114 கிலோலேருந்து 115 கிலோ வரைக்கும் இதோட வெயிட் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ 24.6 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோமே. இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஃப்டியில் இருக்கிற கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரைட் கனெக்ட் மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது ஆஸ் யூஷுவல் பழைய பர்க்மேன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு கனெக்டிவிட்டி, அதாவது 10x10 நேவிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர், ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து சுசுக்கியில் நம்ம வந்து பார்த்தோம்ல, சுசுக்கி ஆக்சஸில் வந்து பார்த்தோம். அது மாதிரியான
ஒரு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பகல் நேரங்கள்லையும் அடிக்கிற வெயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியக்கூடிய ஒரு கிளஸ்டராக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுலேயும் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. 10/10 நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு யூஸபிளான ஒரு கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் வந்து லைட்ஸ்க்கான கண்ட்ரோலு, ஹார்னு, இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் ஹசார் ஸ்விட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹசார் ஸ்விட்ச் இருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷன், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆம் இருக்கக்கூடிய காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் R12 வந்து ரெண்டுத்துலேயும் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து R12 தான், ரியர்லேயும் வந்து R12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ஸ்ட்ரீட் மாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு R10 வீல்ஸ் ரியரில் வந்து கொடுத்துருந்தாங்க. EXல மட்டும்தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு 12 இன்ச் வந்து வரும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷனும் ரியரில் 100/80 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. பட் ABS இதில் ஏன் கொடுக்கல அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா அக்சஸ்லேயே வந்து ABS வந்து கொடுத்துட்டாங்க. பட் இதில் ஏன் கொண்டு வரல அப்படின்னு தெரியல. மேபி அடுத்த அப்டேட்டில் வந்து ABSோட கூட வரலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டுன்னு வந்து சொல்ல முடியாது. சிட்டி பயன்பட்டுக்கும் இந்த சஸ்பென்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதுவே நீங்கள் ஹைவேஸில் வந்து ஓட்டுறீங்கன்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஹைவேன்னு வந்து குறிப்பிடுறேன். உண்மையிலே இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே ரைடுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் வந்து ஒரு 125cc கொண்ட இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பழைய ஜென்ரேஷனில் இருந்த சேம் இன்ஜினாக இருந்தாலும் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்பார்க் ப்ளக்காக இருக்கட்டும், உள்ளே வந்து மைலேஜ் கொடுக்குற வகையில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றிருக்காங்க. பழைய மாடலை காட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா லோ எண்ட் டார்க்கு, சிட்டியில் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது போலாம் வந்து தெரிவிக்கிறாங்க. பழைய மாடலை காட்டிலும் இப்போ வந்து 0.2 PS வந்து பவர் வந்து கம்மியாக இருக்குது. 0.2 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பாயிண்டில் தான் இருக்குது. பெரிய வித்தியாசங்கள் மேபி ஓட்டும் போது இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பட் நிறைய விஷயங்கள் இந்த இன்ஜின் ரீதியாக வந்து மாற்றிருக்காங்க. SEP சுசுகி ஈகோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 5.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடியது வந்து 259 கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்றாங்க. ஜஸ்ட் நான் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ போகும்னு. 259 டிவைட் 5.5. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 47 to 50 கிலோமீட்டர் வரைக்கும் இது மைலேஜ் கொடுக்குற வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராகவும் இந்த ஸ்கூட்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வாங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்கூட்டர் இப்போ தான் இறங்குனுச்சு. நம்ம வந்து ஸ்டாக் யார்டுக்கு பின்னாடி தான் வந்து இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் என்னால் வந்து ஓட்டி பார்க்க முடியும். நான் அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். இந்த லெவலில் மேடு பள்ளத்தில் விடும்போது சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு வந்து ஓட்டி காட்டுறேன். கம்ப்ளீட்டாக இவங்க டெமோ வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து ஒரு ரைட் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பண்ணலாம். இல்லை மைலேஜ் டெஸ்ட் வேணாலும் நான் இதை உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ மைலேஜ் டெஸ்ட் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீலர்ஸ், ஸோ நான் ஜஸ்ட் அப்படி ரொட்டேட் பண்ணாலே ஆன் ஆகிடும். கிளஸ்டர் பாருங்கள், நல்லா தெளிவாகவே தெரியக்கூடிய ஒரு TFT கிளஸ்டர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உட்காரக்கூடிய ரைடிங் பொசிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஜின் சவுண்ட் கேட்டுருவோம். ஸோ ஐடலில் நல்ல ரிஃபைண்டாக இருக்குங்க. நல்ல வைப்ரேஷனே இல்லாமல் ரிஃபைண்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் வந்து ஓட்ட போகிறோம். பாருங்கள், டேர்னிங்லாம் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆக்சஸ் ஓட்டுற மாதிரி தான் வந்து இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். நல்ல ஒரு ரிஃபைண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது, அதில் நம்ம விட்டு பார்ப்போம். ஸோ நான் சொன்னது தாங்க, ரொம்ப சாஃப்ட்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சிட்டி அதுக்கப்புறம் ஹைவேல ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்டில் ஏற்றும் போது அண்டர் பாடி அடிப்படுதான்றதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். ரொம்ப பெரிய மேடு இங்கே ஒன்றும் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி ஏற்றி பார்ப்போம். இது ரொம்ப பெருசு கிடையாது தான். பட் இதுக்கு முன்னாடி நான் ஆக்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பர்க்மேனும் வந்து ஓட்டியிருக்கேன். பழசுமே 160 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸு. பட் எங்கேயுமே அடிப்பட்டது கிடையாது, இதுவும்
லோ எண்டு டார்க் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. பட் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. பட் சிட்டி யூஸ்க்கு பெட்டராக இருக்கிற மாதிரி இந்த இன்ஜினை பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் அதிக தூரம் பயணித்தோம்னா மேபி இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் இப்போ தான் இறக்கி ஸ்டிக்கரை வந்து பிரித்தோம் ரேப் பண்ணதை, அதனால் தெரியாமல் கூட இருக்கலாம். இன்ஜின் கொஞ்சம் இன்னும் ஓடுனுச்சுன்னா நம்ம கிளியராக வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெஹிக்கிள் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டிங் ரொம்ப அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உண்மையில் ஆக்டிவாக யூஸர் தான். எனக்கு அதில் இதில் உட்காரும் போது இந்த ரைடிங் போஷருமே சரி, சீட்டிங் கம்ஃபர்ட்டும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. உட்காந்து ஓட்டுறதுக்கே ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வருது, நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, உட்காந்து ஓட்டுறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. மிரரும் வந்து பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிளை தெளிவாக பார்க்குற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு லாங் ரைடு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் ஒரு லாங் ரைடெலாம் போகிற ஒரு ஐடியாவில் வந்து ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் பின்னாடி ஒரு பில்லியன் உட்கார வச்சுக்கிட்டு தாராளமாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி உட்காந்து ஓட்டுறீங்க அப்படின்னும் போது அதுவும் நல்லாயிருக்கு. இல்லை ஒரு க்ரூசர் பைக்கில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஓட்டலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கம்மி தான். யூஸ்வலாக பெருசாக அந்த சிலிண்டர் வைக்கிற மாதிரிலாம் ஸ்பேஸ் வந்து இருக்காது. பட் யூஸபிளான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்பேக் எல்லாம் மாட்டுறதுக்கான ஹூக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரேக்கிங் விஷயத்துக்கு வருவோம். ஒரு சின்ன பேனிக் பிரேக் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு தெரியல, ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கான்ஃபிடண்ட்டாக நிப்பாட்ட முடியுதுங்க. பிரேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த வண்டியில் வந்து ஓட்டும் போது பெரிய மைனஸ் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியல. கிளஸ்டர் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க இப்போ பிரைட்டானதை. இதில் வந்து நைட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த நைட் மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும். எனக்கு தெரிஞ்சு சென்சார் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் இதை பாருங்கள், நைட் மோடுக்கு வந்து மாறிடுச்சா. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நைட் மோட்லேருந்து நார்மலுக்கு வந்து வந்துடும். இந்த பாருங்கள், ஆனால் ரொம்ப கிளியரான கிளஸ்டருங்க. ஸோ மெயினாக கம்ஃபோர்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். டிசைனு இதெல்லாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண வேணாம். இதை வந்து கம்ஃபோர்ட்டுக்கான ஒரு ஸ்கூட்டர். உண்மையிலே கம்ஃபோர்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். மேபி இந்த ஸ்கூட்டரை வந்து லேடிஸ் ப்ரிஃபர் பண்ணுறத காட்டிலும் ஜென்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கூட்டர் பார்க்குறப்பா, எனக்கு நல்ல கம்ஃபோர்ட் வந்து இருக்கணும், உட்காந்து ஓட்டக்கூடிய சீட்டிங் பெட்டராக இருக்கணும், ரைடிங் போர்ஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கன்னே சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் கனெக்ட் மாடல் வந்து 1,05,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிஎஃப்டி அது மாதிரி கீலெஸ் என்ட்ரி ஃபங்க்ஷனோட வேணும் அப்படின்னா 1,17,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீலரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஎஃப்டி கீலெஸ் என்ட்ரியோட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து தெரியும். பட் ஹோண்டாவோட அந்த ஹெட் ஸ்மார்ட் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட்டும் வந்து நியரஸ்ட்டாக அந்த ப்ரைஸிங்கில் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். மித்தபடி இந்த ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் தான் வந்து இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே வீலர்ஸ், ஃபைனலாக என்னோட கருத்துக்கள் இந்த ஸ்கூட்டரை பற்றி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக பர்க்மேன் பிடிக்குங்கிறனால நான் டிசைனை வந்து குறிப்பிடுறேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாலும் டிசைனாக வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஸ்கூட்டர் ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வேறு. இதோட நீச் ஆடியன்ஸுக்கு மேபி இந்த டிசைன் வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ், இந்த கீலெஸ் என்ட்ரியை இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி பெஸ்ட் இன் கிளாஸ் இருக்கக்கூடிய கம்ஃபோர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ரைடிங் போஷர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த விஷயங்கள் அதுமாதிரி ஸ்மூத்தான, ரிஃபைண்டான, ரிலையபிளான ஒரு இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த வெஹிக்கிளுக்கு பாசிட்டிவாக பட்ட விஷயங்கள். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி நீங்கள் டிசைன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த டிசைனை வந்து எடுத்துங்க. எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் பிடிக்குங்கிறனால நான் டிசைனை வந்து பாசிட்டிவாக வந்து குறிப்பிடுறேன். நான் ஆரம்ப கட்ட வீடியோக்கள்லாம் வந்து முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன். சுசுக்கியோட சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து பெருசாக இல்லை, ஏன் தஞ்சாவூர்லேயே இல்லை அப்படின்றது போல் வந்து சொல்லியிருந்தேன். பட் இப்போ சமீபத்தில் வந்து தஞ்சாவூர்லேயும் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தஞ்சாவூர்லேயும் சுசுக்கியோட சர்வீஸ் சென்டர் ஷோரூம்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இப்போயுமே வந்து சுசுக்கியோட ஸ்பேர்ஸுங்கிறது உங்களுக்கு வெளியில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். நீங்கள் ஷோரூமை நம்பி தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சுசுக்கியை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியரஸ்ட்டில் சர்வீஸ் சென்டர் சேல்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக சுசுகி ஸ்கூட்டர்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். பழைய ஜென்ரேஷனில் வந்து த்ராட்டில் பாடி கம்ப்ளைண்ட்லாம் வந்து இருந்துச்சு தான். நீங்கள் சுசுகி ஆக்சஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே செல்ஃப் வந்து ஒரு 2-3 தடவை போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துச்சு. பட் இப்போ புது ஆக்சஸ் வந்ததுக்கப்புறமும் சரி அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். குவாலிட்டியாகவும் ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் வேணும் அப்படின்னா நீங்கள் சுசுகி ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் நியரஸ்ட்டில் சர்வீஸ் சென்டர் இருக்கான்றதை முதல்ல பார்த்துங்க. சேல்ஸ் வந்து இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ரொம்ப பல கிலோமீட்டர் சர்வீஸ்க்காக நம்ம ஸ்கூட்டரை வந்து எடுத்துக்கிட்டு வர முடியாது. பக்கத்தில் சுசுகியோட சர்வீஸ் சென்டர் சேல்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சுசுகி ஸ்கூட்டரை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.